வணக்கம் நண்பர்களே. அவ்வைமு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீல நதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல் பகுதி 1. பருத்திப்புற நகரம். நிப்பான், கருப்பன், முகுந்தன் என 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் 20 வயது கொண்ட வாலிபர்களும் கூட. காட்டில் விறகு வெட்டி அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்று பிழைத்து வந்தார்கள். மூவருக்கும் இன்னும் திருமணமும் ஆகவில்லை. அவர்கள் விறகு வெட்டுவதும் இல்லாமல் காட்டில் வேட்டையாடியும் வந்தார்கள். வாரத்தில் 3 நாட்கள் வேட்டையாடுவதும் 4 நாட்கள் மரங்களை வெட்டுவதுமாக காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிப்பான் வசிக்கும் தெருவில் 70 வயது கொண்ட வெள்ளைக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினந்தோறும் வேட்டைக்கும் போவார். அவரிடம் பெரிய ஒரு துப்பாக்கி ஒன்று இருந்தது. சின்ன வயதில் இருந்தே அவரிடம் இருக்கும் துப்பாக்கியை பார்த்து அவர்கள் அதிசயந்து போவார்கள் 3 பேரும். ஒரு நாள் அந்த வெள்ளைக்காரர் 3 பேரையும் வேட்டைக்கு அழைத்து போனார். அன்று முதல் வேட்டையாடுவதில் 3 பேருக்கும் கொள்ளை ஆசையாகிவிட்டது. அந்த வெள்ளைக்காரர் முதுமை காரணமாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக வீழ்ந்து விட்டார். அவர் தனது துப்பாக்கியை நிப்பானிடம் கொடுத்து, இதை நீ வைத்து வேட்டையாடிக்கொள் என்று சொன்னார். துப்பாக்கிக்கு எப்படி குண்டுகள் தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போது அந்த 3 பேரும் பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள். துப்பாக்கி அவர்களின் வசமான போது படிப்பில் அவர்களுக்கு கவனம் குறைய ஆரம்பித்தது. அவர்கள் எப்பொழுதுமே வேட்டையாடும் சிந்தனையிலேயே இருந்தார்கள். பள்ளி படிப்பை முடித்தவுடன் மேற்கொண்டு படிக்க ஆர்வம் இல்லாமல் ஏதேனும் சுய தொழில் கற்றுக்கொள்கிறேன் என்று 3 பேரும் அவர்கள் பெற்றோர்களிடம் போய் சொல்லி அவர்கள் நினைத்ததை சாதித்து கொண்டார்கள். எப்போதும் சுதந்திரமாக இருக்க விரும்பிய 3 நண்பர்களும் அவர்கள் அதை நிறைவேற்றியும் கொண்டார்கள். ஒரு நாள் வேட்டையில் எதுவும் சிக்காமல் போய்விடும். அப்போதுதான் அவர்கள் மரங்களை வெட்டி அதை சந்தைக்கு கொண்டு சென்று விற்று பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் வேட்டையில் 3 முயல்களும் ஒரு மானும் சிக்கிவிட்டது. அதை சந்தைக்கு கொண்டு சென்று அவைகளை விற்று பெருந்தொகைகளை பெற்று கொண்டார்கள். அன்று முதல் வேட்டையாடுவதையே தொழிலாகவும் அவர்கள் கொண்டார்கள். 3 வீட்டிலேயும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் தங்களின் போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பருத்திப்புறம் நகரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. நீல நதியும் அதன் அருகே ஒரு பெரிய தீவும், தீவில் எண்ணற்ற விலங்குகளும் இருந்தாலும் அதற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அங்கே இதுவரை போகாமல் இருந்தார்கள். தீவில் இருக்கும் விலங்குகள் தண்ணீர் குடிக்க நீல நதிக்கரைக்கு வருவதாக அவர்களுக்கு ஒரு தகவலும் கிடைத்தது. பருத்திப்புற நகர எல்லையில் இருந்து சின்ன காட்டில் விலங்குகள் குறைந்து வந்ததால் ஒவ்வொரு நாளும் வேட்டைக்கு சென்று எதுவும் கிடைக்காமல் ஏமாந்து வந்தார்கள். அதனால் நீல நதிக்கரைக்கு போக 3 பேரும் முடிவெடுத்தார்கள். அங்கு செல்ல ஒரு நாளையும் குறித்தார்கள். நீல நதிக்கு போனால் ஊர் திரும்ப 3 நாளாகிவிடும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளில் எல்லாம் செய்து கொண்டார்கள். ஒரு நாள் அதிகாலையில் 3 பேரும் நீல நதிக்கு கிளம்பி விட்டார்கள். சாலையில் போகும் வாகனங்களையும் மாட்டு வண்டிகளையும் பிடித்து எப்படியோ போய் பொழுது சாயும் நேரத்துக்குள் 3 பேரும் நீல நதிக்கரையை அடைந்தார்கள். அங்கு இருக்க பயந்து கொண்டு விடிந்ததும் இங்கே வரலாம் என நினைத்து அருகில் இருந்த கிராமத்திற்கு இரவு தங்க சென்று விட்டார்கள். புது இடம் என்பதால் 3 பேருக்கும் தூக்கம் வரவில்லை. அதனால் விடுவதற்குள் நீல நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள்.
நீல நதி பெரிய ஒரு குன்றிலிருந்து தொப்பு தொப்புவென்று நீரை பாய்ச்சியடித்து கொண்டிருந்தது. குன்றுக்குள் அப்பால் தீவும் படர்ந்து இருந்தது. தீவுக்குள் நுழைய எந்த ஒரு திசையிலும் வழியில்லாமல் இருந்தது. பகலிலேயே தீவுக்குள் பயங்கரமாக சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. அப்பகுதியில் மனித நடமாட்டம் மிகவும் குறைவாகவும் இருந்தது. இவ்வளவு அழகான நீல நதியை காண மக்கள் இங்கு வராமல் இருப்பதற்கான காரணம் என்பது என்று அவர்களுக்கு புரியவில்லை. டேய் முகுந்தா, நாம நம்ம ஊரை மறந்திட வேண்டியதுதான். இங்கேயே தங்க யோசிக்கலாம்டா என்றான் நிப்பான். ஆமண்டா, நானும் மனசுக்குள்ள இதைத்தான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய் என்றான் முகுந்தன். ஏய், முதல்ல இங்கே வேட்டை எடுபடுமான்னு பாருங்கடா, அப்புறம் இங்கேயே இருப்பதை பற்றி யோசிக்கலாம். இன்னும் எதுவும் சிக்கவில்லை, அதுக்குள்ளே கூடாரம் போட நினைக்காதீங்க. நாம் இந்த ஏரியாவுக்கு புது ஆளுங்க, இங்கு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களோ என்றான் கருப்பன். வாஸ்தவம்தான், முதல்ல வேட்டை கை கூடுமான்னு பார்க்கலாம். அப்படி கை கூடினா இங்கேயே தங்கிடலாம். வீட்டில் தினமும் நச்சரிக்கிறாங்க, வேற தொழிலை தேடிக்க சொல்லி வற்புறுத்தவும் செய்கிறாங்க. நாம் ஒரு மாதமாவது இங்கேயே தங்கிட்டாதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம் வரும். அப்புறம் எதுவும் நம்ம கேட்க மாட்டாங்க என்றான் முகுந்தன். சரி, நதி வெள்ளையாத்தானே வருது, ஏன் இது நீல நதின்னு சொல்கிறாங்க என்றான் நிப்பான். முன்னொரு காலத்தில் நீல நிறத்தில் இருந்ததாம், அதனால்தான் நீல நதியின் பெயரும் வந்துச்சாம். ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன் என்றான் கருப்பன். அப்போது ஒற்றையடி பாதை வழியாக தோளில் வலையை போட்டுக்கொண்டு ஒரு வயதான மீனவர் வந்து கொண்டிருந்தார். 3 பேரையும் பார்த்து கொண்டே அங்கே வந்து நின்றார். டேய் பசங்களா, இங்கே என்ன பண்ணுறீங்க? நதியை பார்க்க வந்தோம் தாத்தா. இங்கே ரொம்ப நேரம் இருக்காதீங்க என்று பெரியவர் சொன்னார். எதுக்கு தாத்தா? சொன்னா கேளுங்கடா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்க என்று சொல்லிக்கொண்டே காதில் சொருகி வைத்திருந்த பீடியை எடுத்து புகைத்தார். தாத்தா, புலி சிங்கம் ஏதாவது இங்கே தண்ணி குடிக்க வருமா என்று நிப்பான் கேட்டான். அதெல்லாம் வராது, தீவில் பெரிய ஒரு குளம் இருக்கு, தப்பி தவறி ஏதாவது வந்தாலும் வரலாம். வந்தாலும் அதுங்க ஒன்றும் பண்ணாதுடா. பின்ன எதுக்கு இங்கே இருக்காதீங்கன்னு சொல்கிறீங்க தாத்தா? சின்ன பசங்க நீங்கள் பயப்படுவீங்கடா. பெரியவங்க சொன்னால் கேட்டுட்டு பேசாமல் போயிடுறது நல்லது, சரியா? அட, நாங்கள் தைரியமானவங்க தாத்தா, காட்டில் போய் வேட்டையாடுறவங்க, எங்ககிட்ட சொல்லுங்க தாத்தா என்று முகுந்தன் சொன்னான். டே, இந்த நீல நதி கரையில் உயிரின் நடமாட்டம் இருக்குடா. அது கண்ணுக்கு நீங்கள் அகப்பட்டா ஊர் போய் சேர மாட்டீங்க. இந்த நீல நதியும் மனித உயிர்களை காவு வாங்குகிற நதி. எத்தனையோ பேர் இதில் விழுந்து செத்துருக்காங்க தெரியுமா? துஷ்ட சக்தி அதிகமாக இருக்கிற இடம். சீக்கிரம் ஊர் போய் சேருங்கடா என்று பெரியவர் சொல்லி கொண்டே நகர்ந்தார். 3 பேரும் ஒருவரை ஒருவர் பயந்தபடி பார்த்து கொண்டு நின்றார்கள்.